வணக்கம் நேயர்களே, தந்தி செய்திகளை வழங்குவதற்காக உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. இன்றைய நாளின் டாப் 10 செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வாரில் பதுங்கி இருக்கும் பயங்கரவாதிகளை பிடிக்க ராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்தவர்களின் வீடு உட்பட 26 இடங்களில் அதிரடி சோதனை நடைபெற்றது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருந்து செயல்படுபவர்களை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக தோடா மாவட்டத்திலும் 15 இடங்களில் ராணுவ வீரர்கள் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். பெங்களூரிலிருந்து கோவை வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்கும் போது விமானியின் அறையில் லேசர் லைட் அடிக்கப்பட்டது குறித்து பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை பன்னாடு விமான நிலையத்தில் கடந்த 8ஆம் தேதி இரவு பெங்களூரில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்க 3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது தரையிலிருந்து விமானி அறையின் வலது பக்கத்தில் லேசர் லைட் அடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் பீளமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரஸ்பர சம்மதத்துடன் கூடிய பாலியல் உறவுக்கான வயது வரம்பு 18 ஆகவே தொடர வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. பரஸ்பர சம்மதத்துடன் கூடிய பாலியல் உறவுக்கான வயது வரம்பை 18 இருந்து 16 குறைக்க வேண்டுமென மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் பரிந்துரைத்திருந்தார். இதற்கு மத்திய அரசு எழுத்து மூலம் பதில் அளித்துள்ளது. அதில் பரஸ்பர சம்மதத்துடன் கூடிய பாலியல் உறவுக்கான வயது வரம்பு 18 ஆகவே தொடர வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது. சம்மத வயதை நீர்த்து போகச் செய்வது அல்லது இளம் பருவ காதல் என்ற போர்வையில் விதிவிலக்குகளை அறிமுகப்படுத்துவது சட்டப்படி நியாயமற்றது மட்டுமின்றி ஆபத்தானதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சீர்திருத்தம் என்ற பெயரிலோ இளம் பருவத்தினரின் உடல் சார்ந்தோ எடுக்கப்படும் எந்த முடிவுகளும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் பல்லாண்டு கால முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளுவதாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் போக்சோ சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா போன்ற சட்டங்களின் வீரியத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருபுவனம் இளைஞர் அஜித் மரண வழக்கில் நிகிதா அளித்தது பொய் புகாராக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மணப்புரத்திற்கு சாமி கும்பிட வந்த நிகிதாவின் காரில் இருந்த நகை திருட்டு சம்பந்தமான விசாரணையில் கோயில் பாதுகாப்பு ஊழியர் அஜித்குமார் உயிரிழந்தார். ஜூன் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு கோயிலுக்கு வந்த நிகிதா காரை பார்க் செய்யுமாறு அஜித்குமாரிடம் கூறி சாவியை கொடுத்ததாகவும் அருகில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் அருணிடம் சாவியை கொடுத்து காரை கோயில் எதிரே உள்ள பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு 5 நிமிடத்தில் சாவியை நிகிதாவிடம் அஜித்குமார் கொடுத்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிகிதா கொடுத்த புகாரில் கார் சாவியை நீண்ட நேரம் கழித்துதான் அஜித் தந்ததாக தெரிவித்திருந்தார். மேலும் காரை அஜித்குமாரும் அருணும் சேர்ந்து வடகரை வரை ஓட்டி சென்றதாக கூறப்பட்டது. சிபிஐ அதிகாரிகளும் முதல் நாள் விசாரணையை வடகரையில் இருந்துதான் தொடங்கினர். வழிநெடுக உள்ள சிசிடிவி கேமராக்களில் கார் வந்ததாக தெரியவில்லை. காரை நிகிதாவே ஓட்டி சென்று மீண்டும் அவரே ஓட்டி வருவதாகவே பதிவாகி இருந்தது. காரை பார்க் செய்துவிட்டு 5 நிமிடத்தில் சாவியை நிகிதாவிடம் ஒப்படைத்துள்ளனர். மீண்டும் பார்க்கிங்கில் இருந்து காரை 10 நிமிடத்தில் எடுத்து வந்து கொடுத்துள்ளனர். எனவே கோயிலுக்கு நிகிதா காரில் வந்த பின் கோயிலை விட்டு கார் வெளியே எங்கும் செல்லவில்லை என தெரிய வந்துள்ளது. புகார் அளித்த நிகிதா முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நிகிதாவின் கார் பார்க்கிங்கை விட்டு வெளியே செல்லவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எனவே கோவிலில் இருந்தே நிகிதாவின் கார் எங்குமே செல்லாத நிலையில் நிகிதா அளித்தது பொய் புகாராக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் முத்தலாடம்பட்டியில் தீண்டாமை சுவரை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோட்டீஸ் ஒட்டிய வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கலாம் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனிடையே கரூர் மாவட்ட எஸ்பி சார்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சுவர் எழுப்பியவர்களே அகற்றிக் கொள்வதாக கூறியதால் இந்த விவகாரத்தில் சுமூக உடன்படிக்கை ஏற்பட்டது.
திருச்சி அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் 3 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லால்குடி அருகே உள்ள நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் அவரது நண்பர்கள் 7 பேருடன் காரில் சென்றுள்ளார். அப்போது மாந்துறை வழியாக சென்று கொண்டிருந்த நிலையில் எதிரே வந்த பைக் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பைக்கில் வந்த ஒருவர் உட்பட 3 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநில பக்தர்கள் திரளாக வந்திருந்தனர். அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்பு கற்பூரம் ஏற்றி அண்ணாமலையாரை வணங்கி 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். இதையடுத்து சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். ரயில் வந்தவுடன் பக்தர்கள் முண்டி அடித்துக் கொண்டு ரயிலில் ஏறினர். மதுரை அழகர் கோவிலில் ஆடி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவில் 9ஆம் நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 10ஆம் தேதி தீர்த்தவாரியும் 11ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. உத்தரகாசி மேகவெடிப்பால் ஹர்சில் ராணுவ முகாம் உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. முகாமில் இருந்த ராணுவ வீரர்களின் உடைமைகள் உள்ளிட்டவை ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. வீரர்கள் தங்கியிருந்த இடங்கள் முழுவதும் சேறு படிந்து மற்றும் பாறை கற்கள் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. ஹர்சில் முகாமில் இருந்து மாயமான 10 ராணுவ வீரர்களின் கதி என்ன என்பது தற்போது வரை தெரியவில்லை. இதனிடையே மேகவெடிப்பு காரணமாக ஹர்சில் பகுதியில் புதிதாக அழகான ஏரி ஒன்று உருவாகியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்ரா ரயில்வே பிரிவில் உள்ள சாண்டில் சந்திப்பு நிலையம் அருகே டாடா நகரில் இருந்து புருலியா நோக்கி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது. இதில் ரயில் பெட்டிகள் எதிர் திசையில் இருந்து வந்த மற்றொரு சரக்கு ரயிலில் மோதி அதன் பெட்டிகளும் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இதனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில்வே ஊழியர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.